வணக்கம். நான் டாக்டர் ராமட்னா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியாட்சியராக இருக்கிறேன். நோயாளர் சமூகமும் மற்றது சாவச்சேரி சமூகமும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் ஓபிடியையும் அவசர சிகிச்சை பிரிவையும் அதுக்கு உரிய கட்டப்பட்ட 14 வருஷமோ 12 வருஷமா பூட்டப்பட்டிருக்கிற அதே பில்டிங்குக்கு வந்து நான் கடும் சிரமத்துக்கு மத்தியில் மாற்றத்துக்கு முடிவு செய்து அது சம்பந்தமாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாவச்சேரி நோயாளர் நலம்புரி சங்கம் கேட்டுக்கொண்டது உடனடியாகவே எங்களுக்கு அங்கே மாற்றணும், அந்த புது பில்டிங் கட்டிக்கு 10 வருஷமாக பூட்டியிருக்கன்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் நான் ஏற்றுக்கொண்டு மற்றது தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் டிடிஏ அவன் கோரிக்கைக்கு நாங்கள் உடனடியாகவே அங்கே மாற்றுறேன். ரெண்டாவது கிட்டத்தட்ட 17 மில்லியன் பெறுமதியான சாமான் வேண்டி கொடுத்துருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த சாமானை காணையில் எனக்கு கணக்கெடுக்கவும் இல்லை. எனக்கு அது சம்பந்தமான கணக்குகள் முதலிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் தந்துட்டு போகவும் இல்லை. நான் அது சம்பந்தமானதில் தேடி பார்க்குறேன் எங்கள் சாமான்கள் இருக்காண்டு. இன்கேஸ் அந்த சாமான்கள் காணா போனால் நான் அதையும் பப்ளிக்காகவே சொல்லுவேன், நான் என்ன சாமான் காணா போயிருக்கேன்னு சொல்லி. அந்த பில்டிங்கை நான் மூவ் பண்ணுறதுக்கு சரியான தடைகள் இருக்குது. பொதுமக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தடைகளையும் மீறி நான் புது பில்டிங்கு ஓபிடியை கொண்டு போகிறேன். அப்படித்தான் இந்த பழைய பில்டிங்கை நான் திருப்பி கிளீன் பண்ணி எடுத்து பெயிண்ட் பண்ணி ஏதாவது செய்யலாம். எங்களோட லேப் வசதியை கூட்டணும், எங்களோட பரிச்சயத்தை கீழே கொண்டு போகணும். அப்படி மற்றது வேறு வேறு விஷயங்கள் அவசரமாக செய்ய வேண்டி கிடக்கு. டாக்டர்ஸ் மேலே கூட்டி கொண்டு வரணும். எங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை, 4 கன்சல்டன்ட் கார்டர் தான் இருக்குது. அப்படிக்கான விஷயங்கள் இருக்குது ஹாஸ்பிட்டலில். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பொதுமக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு வேண்டுகோள் என்றால், உங்களை 7 மண்டால் தயவு செய்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு விரும்பின நேரத்தில் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு உங்களால் செய்யக்கூடிய உதவியை செய்தாங்கோ. நீங்கள் அப்படி செய்கிறதால எங்களுக்கு உதாரணத்துக்கு ஐடி டெக்னீஷியன்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களோட சிஸ்டத்தை மாற்றி தரலாம். அதே மாதிரி நீங்கள் பிளம்பர்ஸ் அல்லது பிளம்பரிங் செய்கிறாக்கள் அல்லது அதாவது ஹார்ட்வேர் சம்பந்தமாக தெரிஞ்சாக்கள் அல்லது நீங்கள் மேசன்ஸோ யாரோ இன்னும் பெயிண்டர்ஸோ யார் வந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இது சம்பந்தமாக அரசாங்கத்திட்ட கேட்டு அதுக்கு கடிதம் எழுதி அதுக்கு திருப்பி பதில் கடிதம் எழுதி செய்கிறதுக்குரிய நேரமும் இது இல்லை. எனக்கும் அந்த வரையறுக்கப்பட்ட நேரம் தான் இதில் இருக்குது. அதால் நான் அதை அவசரமாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தயவு செய்து. தேங்க்யூ ஸோ மச்.